உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டியில் அனுமதியின்றி ஊருக்குள் வைக்கப்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சி பேனரால் பரபரப்பு ஏற்பட்டது. சாதி கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் ஊருக்குள் சிலர் விசிக பேனர் வைப்பதாக குற்றம் சாட்டி ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் விசிக பேனரை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி அப்பகுதியில் பேனர் வைப்பதற்கு செக் வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தட்டாஞ்சாவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள திட்டீர்குப்பம், மேற்குவன்னியர் வீதி, களத்துமேடு, முருகப்பாக்கம் தெரு, ஆதிபிள்ளை வீதி, சீலகார தெரு, பாரதமாதா தெரு, கொக்குபாளையம், தேரடி உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பான்மையான வன்னியர் சமுதாயத்தினர் அதிகளவில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தட்டாஞ்சாவடி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த விசிகவினர் தட்டாஞ்சாவடி ஊர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சுவர் விளம்பரம் செய்திருந்ததாகவும் அப்போது ஊர் பகுதியில் நடந்த கோவில் திருவிழாவின் மஞ்சள் நீராட்டு விழாவின் போது விசிக சுவர் விளம்பரத்தின் மீது வண்ணநிற சாயங்கள் பட்டதால் அப்பகுதியில் சாதிகலவரம் ஏற்பட்டு இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி பகுதிகளில் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எந்தவொரு பதாகைகள் மற்றும் சுவர் விளம்பரங்கள் செய்யக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவித்திருந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் தட்டாஞ்சாவடி காந்திநகர் விசிக இளைஞர்கள் சிலர் கொள்கை வெள்ள களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்ற வாசகங்கள் அச்சிடப்பட்டு திருமாவளவன் அவர்கள் கையில் வாளேந்தியபடி படம் அச்சிடப்பட்ட பேனரை காவல்துறையினர் அனுமதியின்றி இரவோடிரவாக தட்டாஞ்சாவடி ஊர்பகுதியில் வைக்கப்பட்டதால் அதிகாலை முதலே அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. வன்முறையை தூண்டும் வகையிலும் சாதி கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் சிலர் வன்னியர்கள் அதிகம் வசிக்கும் தட்டாஞ்சாவடி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேனர் வைக்கப்பட்டு இருப்பதாக காவல்துறையினருக்கு தெரிவித்திருந்த நிலையில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க பேனரை உடனே அகற்ற வேண்டும் என காவல்துறையினர் விடுதலை சிறுத்தை கட்சியினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது திடீரென ஆத்திரமடைந்த தட்டாஞ்சாவடி, கொக்குபாளையம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் வன்னியர் மற்றும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தட்டாஞ்சாவடி பகுதியில் பண்ருட்டி டு சேலம் தேச நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும்பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பேனரை அங்கிருந்து அகற்ற கோரி காந்திநகர் பகுதி விசிகாவினரிடம் காவல்துறையினர் கூறியதால் ஆத்திரமடைந்த விசிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சிலிளைஞர்கள் விசிக பேனருடன் சாலையில் ரகளையில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் மற்றும் விசிகாவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருதரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த விசிக பேனர் கிழிக்கப்பட்ட நிலையில் பேனர் வைத்த இளைஞர்களை கொண்டே காவல்துறையினர் பேனரை அப்புறப்படுத்தினர். அப்போது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்தும் வகையிலும் இதுபோன்று கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் இனிவரும் காலங்களில் நடந்து கொள்ளக்கூடாது என பேனர் வைத்த விசிக இளைஞர்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தினர். பண்ருட்டி டு சேலம் தேச நெடுஞ்சாலையில் இருதரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி பகுதியில் கட்சி பேனர் உட்பட எந்தவிதமான விளம்பர பேனர்களும் வைக்கக்கூடாது என காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். இன்றைக்கு பார்த்தோம்னா அந்த தட்டாஞ்சாவடி பண்ருட்டி அருகே ஒரு பேனர், ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் வந்து வச்சதுனால 2 சமூகங்களுக்கு இடையே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வர எத்தரித்தது. உடனடியாக காவல்துறை சார்பாக துரித நடவடிக்கை எடுத்து 2 தரப்புலையும் பேசி இமீடியட்டாக அந்த பேனர்ஸை வந்து அகற்றப்பட்டு இப்போ ஒரு அமைதியான சூழல் நிலவுகிறது. பட் இருந்தாலும் 2 தரப்புல சாலை மறியல் உட்காந்து பேனரை கிழிக்கிறது, இது மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இளைஞர்கள், அதாவது 16, 17, 18 வயசு இளைஞர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களோட எதிர்காலத்தை பற்றி அவங்க ஒரு கவலைப்படாமையே அவங்க வந்து இந்த மாதிரி போராட்டத்தில் இறங்குறாங்க. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி போராட்டங்களில் ஈடுபட்டு அவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆரில் பேர் வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு அரசாங்க வேலை கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. அந்த அரசாங்க வேலை செல்வதற்கு
ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வரும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு குற்ற வழக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்காது. அதுபோல் இன்னைக்கு தனியார் நிறுவனங்களும் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் பிசிசி அப்படின்றத கேட்குறாங்க. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.